பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் இரண்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. டிஎம்எஸ் வளாகத்தில் நேற்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்களுடன் மருத்துவத்துறை மற்றும் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து அவர்கள் இரவிலும் அங்கேயே அமர்ந்திருந்து போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அவர்களில் ஒருவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. 7 மாத கர்ப்பிணியான அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பணியில நாங்க படுத்து கிடக்குறோங்க. எங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல. ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது, ஒரு டாய்லெட் போறதுக்கு எந்த வசதியும் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, சாப்பாட்டுக்கு எந்த ஃபுட்டும் கிடையாது. எல்லாம் 4 பேர் கன்சீவா உள்ளவங்க இங்க இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுந்து 108க்கு இப்ப கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த நிலைமையிலே போலீஸ்காரங்க உங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன்னு சொல்லி எங்களை மிரட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க.